வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க முடியும்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று நியூஸ் பேப்பர்ஸில் வந்து ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 மெம்பர் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். அது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 பேர் கொண்ட குழு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. இதான் இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி நமக்கு எப்படி எக்ஸாமில் வரும், அட் த சேம் டைம்ஸ் இது எந்த மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ண அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ தட் மறக்காம இந்த வீடியோக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டினியூஸாக பாருங்கள். அட் த சேம் டைம்ஸ் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி பார்த்துங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ஸில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸை நம்ம கிளாஸிஃபைட் பண்ணுவோம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ தட் அப்போது பேஸ்ட் அப்பான் கண்ட்ரீஸோட கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு கண்ட்ரியில் ஒரு கவர்மெண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா அது வந்து யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரியும், இல்லை சார் ஒரு கண்ட்ரியில் 2 கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரிஸை கிளாஸிஃபை பண்ணுவோம். அதாவது ஒற்றையாட்சி அரசாங்கம் ஆர் கூட்டாட்சி அரசாங்கம் அப்படின்ற மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். சரி, அப்போ இந்தியா இதில் யூனிட்டரியில் வருமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரலில் வருமா அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெடரலில் தான் வரும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் 2 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. என்ன மாதிரி? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சரி, இப்போ இந்தியா ஃபெடரல் கண்ட்ரி தானே சார் அப்படின்னா ஆமாம். அட் த சேம் டைம்ஸ் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபெடரல் கண்ட்ரீஸில் அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பவர்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யார் பவர் பிரித்து கொடுத்துருக்காங்க? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிளாஸிஃபை த பவர்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பவரை பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பவரை பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ ஈஸியாக அவங்க ரூல் பண்ணிட்டு போகிறதானே சார், எதுக்கு சார் தேவையெல்லாம் பிரச்சனை வரப்போகுது? அட் த சேம் டைம்ஸ் இப்போ எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஆல்டர் பண்ணுறதுக்கோ இல்லை ரிவ்யூ பண்ணுறதுக்கோ இல்லை அப்படின்னா ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கோ கமிட்டி அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்களா? ஸோ தட் ஈவன் தோ இந்தியா வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு நல்லா தெரியாது குவாஷி ஃபெடரல் தான். ஓகேங்களா? அதாவது அதிகமான பவர். ஓகேங்களா? ஸோ 2 பேருக்கும் சமமான பவர் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அதிகமான பவர் யாருக்கு சரி இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதிகமான பவர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட் இது என்ன ஆகணும்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் சென்டரில் ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் வருதோ அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கன்ஃப்ளிக்ட் வர மாதிரி ஒரு கிளாஷ் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கலாம், இல்லை டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னு பார்த்தோம்னா அந்த ரெவன்யூ பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு இருக்கு இல்லைங்களா, ஷேர் பண்ணுறாங்க பாருங்க அந்த ரெவன்யூவாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கன்ஃப்ளிக்ட் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அட் த சேம் டைம்ஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே அதாவது ஃப்ரம் த 60ஸ்லேருந்தே அதாவது ஸ்டேட் அட்டானமி பற்றியும் மாநில சுயாட்சி பற்றியும் ஸ்டேட்டோட உரிமைகளை பற்றியும் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் இவங்க தான் என்னவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னர்ஸாக இருக்காங்க. சரி, இப்போது அதை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ் கமிஷன் ஒன்று அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்த்துங்க, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்த, அதாவது சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கு ரிலேஷன்ஸ் நாங்கள் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்தராக இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி, அதாவது இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ராங்காக பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் அட்டானமி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டேட் அட்டானமி ஏதோ ஒரு விதத்தில் சென்ட்ரலாக இங்கே அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு முக்கிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்று சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கு ரிலேஷன்ஸை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் அட்டானமி நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். இந்த 2 அப்ஜெக்டிவ்ஸ்க்காக தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 மெம்பர் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இது எப்படி சார் நமக்கு சப்ஜெக்டில் ரிலேட்டடாக வரும், சப்ஜெக்டில் நமக்கு ஆல்ரெடி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்திருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 11 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ பார்ட் 11 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா த ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ த ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்ட் 11 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆர்டிகல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 245 to 263. அதில் நமக்கு 2 டைப்ஸை பிரிச்சிருப்பாங்க. என்னென்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸு. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் என்ன சார் பார்த்தோம்னா 245 to 255, தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸில் 256 to 263. இதுதான் நமக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ். அப்போது இது ரிலேட்டடாக நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பார்ட்டில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டிக்கலில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? இது முடிஞ்சு போச்சு. சரி சார், இப்போ 3 பேர் கொண்ட கமிஷன் அவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களே, யார் யார் சார் அந்த கமிட்டிக்கு ஹெட்? ஓகேங்களா? ஸோ தட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங்கில் வரக்கூடிய குரூப்
4 இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்லை குரூப் 1 அவங்க கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. யார் யார் சார் அப்பாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துங்க. ஸோ முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப், ஓகேங்களா, அதாவது ஃபார்மர் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் இருக்காங்களே, அப்போ குரியன் ஜோசப் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்டாக இருக்கார். அடுத்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய கடல்சார் பல்கலைக்கழக துணைவேந்தர், ஸோ ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்க அப்படின்னா அசோக் வர்தன் ஷெட்டி. அப்போ அசோக் வர்தன் ஷெட்டி அப்படின்ற செகண்ட் பர்சன்ஸும், மூணாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் நாகநாதன். ஸோ இந்த 3 பேர் கொண்ட கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட்டை ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் ஒருத்தர், அடுத்த சார் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதோட துணைவேந்தர் ஒருத்தர், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநில திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர். ஸோ இப்போ 3 பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொண்ட கமிஷனை அவங்க அப்பாயின் பண்ணியிருக்காங்க. சரி, ஸோ 3 பேர் கொண்ட கமிஷனை அவங்க அப்பாயின் பண்ணிட்டாங்க. ஸோ வாட் இஸ் தர் அப்ஜெக்டிவ்ஸ்? அப்போ என்ன அப்ஜெக்டிவ்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க, அப்போ அவங்க என்ன சார் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. அப்போ 3 பேர் கொண்ட கமிட்டி அவங்க அப்பாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ரோல் என்ன அப்படின்றது முக்கியமான விஷயம். சரி, அவங்க ரோல் என்ன சார் சொல்லியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்திய சட்டத்தின் விதிகள், அதாவது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ்லாம் எதெல்லாம் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு கன்ஃப்ளிக்டாக இருக்குது அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறாங்க. நமக்கு நல்லா தெரியும், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஈவன் தோ இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு சொன்னால் கூட ஸோ மேக்ஸிமம் பவர் யாருக்குன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது ஒன்று. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு சில ப்ரொவிஷன்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட் அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுதா சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கு. முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 356 மாதிரியாக இருக்கலாம், இல்லைன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து முன்னாடி அந்த பிளானிங் கமிஷன் மாதிரியாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டேட்டோட ரோலை சென்டர் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுது இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரொவிஷன்ஸை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஆர் ஆல்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலில் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்ன மாதிரி ப்ராக்டிக்கல் ஆக்ட் என்ன இருக்குது. ஒன்று இந்தியன் கான்ஸ்டியூஷன், செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய அதர் ஆக்டாக இருக்கலாம், ஆர் நிறைய வந்து பார்த்தோம்னா கமிஷன்ஸ் இருக்குங்க இல்லையா, நிறைய கமிஷன்ஸ் வச்சிருக்கலாம், இல்லைன்னு பார்த்தோம்னா ட்ரைபுனல்ஸ் மாதிரியாக இருக்கலாம், இல்லைன்னு பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அதர் இம்பார்ட்டன்ட் கவுன்சில்ஸு. ஸோ அந்த மாதிரி கவுன்சில்ஸில் என்னென்ன மாதிரி உங்களுக்கு வந்து சென்டரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் எடுத்துக்குது அப்படின்ற மாதிரியாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அவங்களுடைய பாலிசிஸு அண்ட் ஆல்சோ எல்லா விதமான அதாவது பாலிசிஸ்லாம் இருக்கலாம், அவங்களுடைய நிலைகளாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே தொடர்ந்து நாங்கள் என்ன பண்ணோம் கண்டினியூஸாக ஆராய்ஞ்சு அதை ரிவ்யூ பண்ணி கம்ப்ளீட்டாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்தெந்த மாதிரி அதாவது A to Z, இப்போ ஏலேருந்து இசட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லா விதமான ஆக்ட்லேயும் ப்ரொவிஷன்ஸ்லேயும் பாலிசிஸ்லேயும் கவுன்சில்ஸ்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படிலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பவரில் இன்டர்ஃபியர் ஆகுதுன்றது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் அவங்களோட முக்கியமான ரோல் அண்ட் ஆல்சோ அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதுக்காகத்தான் இந்த 3 பேர் கொண்ட கமிஷனை அவங்க அப்பாயின் பண்ணியிருக்காங்க. சரி சார், அப்புறம் அவங்க என்னென்ன மாதிரி சார் அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, அதாவது ரிவ்யூ பண்ண போகிறான்னு சொல்லிட்டாங்க அவங்க, அப்போ என்னென்ன மாதிரி அவங்க ரெக்கமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது நிறைய ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, கன்கர் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது பார்த்தோம் அப்படின்னா சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் கொண்ட சில துறைகள், ஒரு சில துறைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாநில அரசு மட்டும்தான் சட்டம் மேற்பட முடியும், இந்த நேம் ஆஃப் ஸ்டேட் லிஸ்ட்டாக இருக்கலாம். ஒரு சில டிபார்ட்மெண்ட் நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தா சென்ட்ரல் மட்டும் தான் லா மேக் பண்ண முடியும், அந்த நேம் ஆஃப் யூனியன் லிஸ்ட்டாக இருக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அதுங்களுக்கு என்ன இருக்கலாம் கன்கர் லிஸ்ட்டாக இருக்கலாம். இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் என்னாச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கர் லிஸ்ட்டுக்காகவும் இல்லை ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து யூனியன் லிஸ்ட்டுக்காகவும் மாறிடுச்சு இல்லையா முன்னாடி, ஓகேங்களா. ஸோ தட் அப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் அது என்னென்ன துறைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கோ இல்லைன்னு பார்த்தோம்னா மத்திய பட்டியலுக்கு மாறி இருக்கோ அதை நாங்கள் திரும்ப கொண்டு வர போகிறோம். அதாவது திரும்ப மாநில அரசுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா விதமான ரெக்கமெண்டேஷன் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றத அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன் சொல்ல போகிறாங்க. பர்டிகுலர்லி இது எங்கே இது மென்ஷன் பண்ணுறாங்க பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ எஜுகேஷன் ஸ்டேட் லிஸ்ட் இருந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கன்கர் லிஸ்ட்டு போயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ கன்கர் லிஸ்ட்டில் போச்சு அப்படின்னா சார் கன்கர் லிஸ்ட்டில் 2 பேர் லா மேக் பண்ணலாமா சார், அதாவது சென்டரும் லா மேக் பண்ணலாம் ஸ்டேட்டும் லா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னா ஆமாம். அதாவது கன்கர் லிஸ்ட்டை பொறுத்தவரை அதாவது பொதுப்பட்டியலை பொறுத்தவரை மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம் மத்திய அரசு சட்டம் ஏற்றலாம். ஆனால் யாரோட சட்டம் 2 பெருசுன்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு மேக் பண்ண சட்டம் தான் பெருசை தவிர மாநில அரசு மேக் பண்ண சட்டம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர் இருக்குது கம்பேர்ட் டு ஸ்டேட். ஸோ தட் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் அதாவது நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்தெந்த விஷயம்லாம் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து மாறி கன்கரண்ட் போயிருக்கோ அதை நாங்கள் திரும்ப ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்றத நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ரெக்கமெண்டேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டோட வெல்ஃபேர் ரோல், அதாவது ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா ஒரு சில வெல்ஃபேர் ரோல் ப்ளே பண்ணுறதுங்க. அப்போது அவங்க இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்
நடைமுறை சார்ந்த சிக்கல்கள் ஓகேங்களா. ஸோ அந்த சிக்கல்களில் என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த டிஃபிகல்ட்டிஸை வராமல், அதாவது சென்டரோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு வெல்ஃபேர் ரோலை மேக் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன மாதிரி இருக்குன்றதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து ரிவ்யூ பண்ண போகிறோம், அதாவது அடுத்து ரெக்கமெண்டேஷன் பண்ண போகிறோன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு பார்த்தோம்னா வித்தவுட் அஃபெக்டிங் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகேங்களா. ஸோ தட் அப்போ எப்படி பார்த்தாலும் கண்ட்ரியோட யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, அதாவது கண்ட்ரியோட ஒற்றுமையை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அஃபெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ கண்ட்ரியோட யூனிட்டி அஃபெக்ட் பண்ணாமல் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிஃபார்ம்ஸ் மேக் பண்ண போகிறோம். எங்கெங்க சார் ரிஃபார்ம் மேக் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ், அதாவது லெஜிஸ்லேச்சராக இருக்கலாம், எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கலாம், ஜுடிஷியரி இருக்கலாம். இந்த மூணுத்துலேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்தளவுக்கு ரோல் கொடுக்க முடியுமோ, அதை எந்தளவுக்கு பவரை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பவரை கொடுக்கறதுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் நாங்கள் மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரியோட யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அஃபெக்ட் ஆகாமல் 3 இம்பார்ட்டன்ட் ஆர்கன் சொல்ல போகிற லெஜிஸ்லேச்சர்லேயும், எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லேயும், ஜுடிஷியரிலையும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு அதிகமான ரோலை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இங்கே என்ன சார், எதுக்காக சார் அந்த வார்த்தை சொல்கிறாங்க? என்னென்னு பார்த்தோம்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு உண்டான காரணங்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரிவ்யூ பண்ணணும். என்ன சொல்லின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து மாநில சுயாட்சி அப்படின்ற கான்செப்டை எதை கூட லிங்க் பண்ணி பார்ப்பாங்க நிறைய பேர் பார்த்தோம்னா கண்ட்ரியோட செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சியோட லிங்க் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா. அதாவது இவங்க என்ன சார் பண்ணுறாங்க பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஸ்டேட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இவங்க வந்து இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம்னா ஸ்டேட் அட்டானமி, அது மாநிலக்கு உண்டான சுயாட்சி கொடுக்கக்கூடாது, இது ஏதோ ஒரு விதத்தில் பிரிவினையை தூண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுது. அதாவது என்னென்னு பார்த்தோம்னா நீங்கள் ஸ்டேட் அட்டானமி கேட்கல, பட் என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரி நீங்கள் பிரிக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தட் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் அட்டானமி நம்ம கேட்குறோம் இல்லையா. இப்போ ஸ்டேட் அட்டானமி நான் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது எங்களுடைய ரைட்ஸையும் எங்களுடைய செல்ஃப் டிட்டர்மினேஷன்ஸையும் அது இவங்களுடைய பவர்ஸை தான் கேட்குறாங்களே தவிர அதாவது பவரை ஷேர் பண்ணி கொடுங்க, ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த பவர் ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களே தவிர இதை நம்ம என்ன எடுத்துக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்ஸை எடுத்துக்க முடியாது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போய் தனியாக ஒரு கண்ட்ரி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது இம்பாசிபிள். ஸோ இது முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சி மேக்ஸிமம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது கைவிடப்பட்ட ஒன்று. ஓகேங்களா. சரி, ஓகே சார். இப்போது இது எப்போ சார் இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ண பார்த்தோம்னா இவங்களோட இன்டரிம் ரிப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2026 பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜனவரி மந்தில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது ஜனவரி மந்தில் 2026 இன்டரிம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் ரிப்போர்ட் எப்போ சார் சப்மிட் பண்ணுவாங்க பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சப்மிட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க அப்பாயின்ட் பண்ணப்பட்ட, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட இப்போதைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கமிஷன்ஸ், 3 மெம்பர் கமிஷன்ஸ். சரி சார், இது மாதிரி ஏற்கனவே கமிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு நல்லா தெரியும் பார்த்தோம்னா ராஜமன்னார் கமிஷன் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படி பார்த்தோம்னா ராஜமன்னார் கமிஷன் அப்படின்ற மாதிரி சென்டர் ஸ்டெபிலேஷன் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஓகேங்களா. அதாவது 1969 ஓகேங்களா. ஸோ பார்த்துங்க. ஸோ 1969 செப்டம்பர் 22 ஓகேங்களா. ஸோ 1969 செப்டம்பர் 22 அப்போதைய தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் இருந்த திரு கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன் என்னன்னு பார்த்தோம்னா ராஜமன்னார் கமிஷன். ஸோ இந்த ராஜமன்னார் கமிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் அட்டானமியை பற்றி 69லேயே ரொம்ப பெருசாக பேசப்பட்ட ஒன்று. ஓகேங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டோட அட்டானமியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அட் த சேம் டைம்ஸ் மாநிலங்களுக்கு அதிகமான அதிகாரத்தை கொடுக்கணும். அதாவது பார்த்தோம்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக மத்திய அரசுக்கு இருக்குது. இப்போ ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அதிகாரம் தட்ஸ் கால்டு பவர் ஷேரிங்கை கேட்குறோம் அப்படின்ற காரணத்துக்காக ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கமிஷன் தான் ராஜமன்னார் கமிஷன். சரி, எப்போ சார் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1969 செப்டம்பர் 22 ஓகேங்களா. ஸோ அப்போ 3 மெம்பர் கமிஷன் தான். அதுவும் அதில் 3 மெம்பர் கமிஷனில் யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ராஜமன்னார், அதாவது தட்ஸ் கால்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸோட ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, சீஃப் ஜட்ஜஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் அப்படின்ற ஒரு பர்சனாக இருக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் அனதர் மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸோட ஜட்ஜஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திர ரெட்டியாக இருக்கலாம். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் லட்சுமணசாமி. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் லட்சுமணசாமி, தென் மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த நேம் ஆஃப் ராஜமன்னார், தென் அனதர் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திர ரெட்டி. இது இந்த 3 பேர் கொண்ட கமிஷனை அப்பாயின்ட் பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா 1969 செப்டம்பர் 22. சரி சார், அவங்க ரிப்போர்ட் எப்போ சார் சப்மிட் பண்ணாங்க பார்த்தோம்னா 1971 மே 27 நல்லா நோட் பண்ணிங்க. 2 வருஷம் கழிச்சு, அதாவது 69 அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கமிஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. 71 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா மே 27. ஓகேங்களா. சரி சார், அந்த ரிப்போர்ட்டை எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னா அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்கன்னா அது மேலே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க, அதை தீர்மானம் மேக் பண்ணுறாங்க இல்லையா. அது எப்போ சார் மேக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1974 ஏப்ரல் 16. இப்போ 1974 ஏப்ரல் 16 அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ராஜமன்னார் கமிஷனை எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க.
சரி. இந்த கமிஷன்ஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்கு சார் அப்படின்னா பார்த்துங்க. இப்போ டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, தென் இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரியோடைய இன்டெகிரிட்டி மேட்டர்ஸ், அது யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி மேட்டர்ஸ். அப்போ குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை தவிர, ஓகேங்களா, டிஃபென்ஸாக இருக்கலாம், எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸாக இருக்கலாம், இந்த ஒரு சில விஷயங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய அதிகமான பவர் நீங்கள் யார்கிட்ட கொடுங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுங்க அப்படின்றது தான் இவங்களோட முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ். யாரோட முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸு? ராஜமன்னார் கமிட்டியோட முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸு. சரி, இது முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர். ஸோ ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அபாலிஷ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம், நம்ம கரெக்ட் இல்லைங்களா? இப்போ லாஸ்ட் வீடியோஸில் என்ன சொல்லியிருப்போம் பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் அப்படின்ற ஒருத்தர் பர்சன் பார்த்தோம் அப்படின்னா அந்த சைன் பண்ணாமல் இருக்கார் இல்லையா? அப்போ சைன் பண்ணாமல் இருக்கிறதால ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இங்கே அஃபெக்ட் ஆகுது. அட் த சேம் டைம் கவர்னர் இஸ் அ ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். கவர்னர் பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்ட்டாக இங்கே ஆக்ட் ஆகிறாரு தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகிறாரா அப்படின்னா கிடையாது. அப்படின்ற காரணத்துக்காக கவர்னரோட ஆஃபீஸ் கம்ப்ளீட் எங்களுக்கு தேவையில்லை, கவர்னரோட ஆஃபீஸை நீங்கள் என்ன பண்ணுறது கம்ப்ளீட் எடுத்துடுங்க அப்படின்றது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ராஜமன்னார் கமிஷன்ஸ். சரி, அடுத்து பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இந்த நேம் ஆஃப் ஆர்டிகல் 356 இருக்கலாம், 357 இருக்கலாம், 365 இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணலாம், கலைச்சி விடலாம், ஓகேங்களா, இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் ரூல். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸை முன்னாடி இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்ட் இல்லைங்களா? அப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த நேம் ஆஃப் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ப்ரொவிஷன்ஸை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃப்டர் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எஸ்ஆர் பொம்மாய் கேசஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மிஸ்யூஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஸ்டாப் ஆகிருக்க தவிர அப்படி இல்லை அப்படின்னா இந்த 356ஐயும் 357ஐயும் 365 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா 356, 357, 365 நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தோம்னா டிசால்வ் பண்ணுங்கள், அதாவது எங்களுக்கு தேவையில்லை, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது அனதர் இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ். சரி, அடுத்து அவங்க என்ன சார் சொல்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னா த சோ கால்டு ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்குல்ல, அதாவது ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா recruited from the central government, recruited, trained and installed to the state services. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் எடுத்து ஓகேங்களா ரெக்ரூட் பண்ணப்பட்டு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அடுத்து பார்த்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸை யாருக்காக பார்த்தோம்னா ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதத்தில் அதாவது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் மெஷரிஸை முடிவு பண்ணுறதுல அதிகமாக வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோல் அப்படின்னு சொல்ல போகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரோல் தான் இருக்குது, ஓகேங்களா. அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க பார்த்தா முடிவு பண்ணுற காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் பார்த்தோன்னா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றி எந்த விதமான முடிவு எடுக்கல. சரி ஒன்று சரி சார், இப்போ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கு, அதாவது ராஜமன்னார் கமிஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்தாங்களா 1969, அதுக்கப்புறம் எந்த விதமான கமிஷன்ஸும் வேறு யாரும் கொண்டு வரல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60s and 70s 80s பார்த்தோம் அப்படின்னா நிறைய இது மாதிரி ரீஜனல் அட்டானமி அதாவது ஸ்டேட் அட்டானமி பேஸ் பண்ணி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெசல்யூஷன்ஸையும் ஓகேங்களா கமிஷன்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லணும் பார்த்தோம் அப்படின்னா 1973 பஞ்சாபில் அகாலித்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னா ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் அப்படின்ற கொண்டு வராங்க. ஸோ அவங்கள என்ன சொல்ல வராங்க பாரு அப்படின்னா இந்த ஃபெடரலிசத்தை அதாவது கூட்டாட்சி நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நிறைய ப்ரொவிஷன்ஸை ஸ்டேட்டுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணி ஸோ ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன்ஸ் 1973 பஞ்சாபில் அகாலத்தில் கொண்டு வராங்க. சரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா 1983 பார்த்தீங்கன்னா சர்க்காரிய கமிஷன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ சர்க்காரிய கமிஷன்ஸ் எப்படி பார்த்தாலும் இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு கமிஷன்ஸ். அட் த சேம் டைம் 2007 பஞ்ச் கமிஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ பஞ்ச் கமிஷன்ஸ் என்ன பண்ணாங்க பார்த்தோன்னா என்ன பண்ண பார்த்தோன்னா அந்த கமிஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தட் இது மாதிரி வேரியஸ் கமிஷன்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமான கமிஷன்ஸ். சரி சார், இந்த கமிஷன்ஸ் மேலே எடுக்கப்பட்ட ஆக்ஷன்ஸ் என்ன சார்னு பார்த்தோன்னா அந்த ஆக்ஷன்ஸ் என்ன ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஈவன் தோ ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஏதோ விதத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு கமிஷன்ஸு ஆர் ரிப்போர்ட்ஸ் நிறைய போனால் கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதாவது பார்த்துட்டா உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பவர் வந்துச்சு, அதாவது அந்த அட்டானமி என்ஷூர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கிடையாது, ஓகேங்களா. ஸோ தட் எப்படி பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான பவர் காலங்காலமாக போய் சேருது.
இதுக்கப்புறமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமான பவர் போய் சேரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தட் அப்போ எந்த ரீசன்ஸ்க்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமான பவரை எடுத்துக்க விரும்புகிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதிகமான பவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது ரிலேட்டட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்தர் ஒரு வீடியோ போட போகிறோம். ஒய் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு டேக் மோர் பவர் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகேங்களா? ஸோ தட் இதுதான் இங்கே இருக்கிற பேக்ரவுண்டு. சரி சார், இப்போது நீங்கள் எதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் ரிவ்யூ பண்ணுறதுக்காக தமிழ்நாடு மேக் பண்ணப்பட்ட ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஆர் கமிஷன் என்னன்னு பார்த்தோம்னா 3 மெம்பர் கமிஷன்ஸ். ஸோ இது ஏன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர் இந்த காலகட்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை இது தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அதை பார்த்தா 60s இருந்தும் 70s இருந்தும் 90s இருந்தும் இந்த 2025 வரைக்கும் இது போயிட்டே இருக்குன்னு பார்த்தோம்னா, அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அட்டானமின்றது ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேங்களா? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அந்த ஃபெடரலிசம் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபெடரலிசத்தை ஏன் சார் கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா, ஒன்று கண்ட்ரியோட யூனிட்டி ஒன்றா இருக்கணும், ஓகேங்களா? ஸோ கண்ட்ரியோட யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வை பிகாஸ் ஆஃப் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இண்டிபெண்டன்ஸை வாங்கணும், ஓகேங்களா? ஸோ இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போதே நமக்கு நல்லா தெரியும் கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா கிடையாது. ஸோ ஒரு சைடில் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி, இன்னொரு சைடு வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கிடைச்சது என்னமோ ரொம்ப கம்மியான ஒரு பிளேசஸ் தான். அதாவது ஒரிஜினல் இந்தியா, யுனைடெட் இந்தியா கிடைச்சது அப்படின்னா கிடையாது. சரி, ஆஃப்டர் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ரீஜனல் டிஃப்ரென்சஸ் இருந்ததால் ஸோ கண்ட்ரி எங்கே இதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுமோ அப்படின்ற காரணத்துக்காக இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்ட்ரியோட யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, ஓகேங்களா? இப்போ கண்ட்ரியோட யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஸோ ஏதோ ஒரு விதத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த யூனிட்டி ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமான பவர் கொடுத்தாங்க இனிஷியல். சரி, அப்புறம் ஏன் சார் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்கணும்? அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் சார் இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ ஈவன் தோ கண்ட்ரியோட யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அட் த சேம் டைம்ஸ் ரீஜனல் டைவர்சிட்டி அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அப்போ ரீஜனல் டைவர்சிட்டி நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். அது மூலயமா கண்ட்ரியோட யூனிட்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹோல்ட் பண்ண போகிறேன். அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஓகேங்களா? ஸோ எல்லாரும் அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரிலிஜியஸாக இருக்கலாம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸாக இருக்கலாம், லாங்குவேஜஸாக இருக்கலாம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸாக இருக்கலாம். ஈவன் தோ எல்லாரும் டிஃப்ரென்ஸாக இருந்தால் கூட ஆஸ் இந்தியன்ஸாக ஒன்றா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக கொண்டு வரப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் தான் ஃபெடரலிசம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இது இப்போ ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேரியஸோட ஆக்ட் இந்த நேம் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரோலை எடுத்து ட்ரை பண்ணது. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த கமிஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக இந்த கமிஷன் பேஸ் பண்ணி நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் குரூப் 1 இருக்கலாம், 4 இருக்கலாம், ஆர் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் பேஸ் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த கொஷின்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்தராக அடுத்து வரக்கூடிய டெவலப்மெண்ட் வீடியோஸ் போட போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக இருக்க உங்களுடைய கமெண்ட்ஸையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமான பவர் எடுத்துக்க ட்ரை பண்ணுறாங்க, அதை விரும்புகிறாங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.